ஆல் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஷார்ட் சொல்ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நெக்ஸ்ட் இன்ஜினியரிங் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஎன்இஏல கவுன்சிலிங் எப்படி போகிறது, ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த அட்மிஷன்லாம் எப்படி நடக்கும் அப்படிங்கிறது தெரியாது. ஸோ டிஎன்இஏல ஒரு ஷெடியூல் கொடுத்துருக்காங்க, அதை பற்றி பார்க்கலாம். நீங்கள் இன்ஜினியரிங் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஷெடியூல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அது போக ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே ஆன்லைனில் தான் நடக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஃபார்மை ஃபில் பண்ணுறது, ஸோ ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் அப்லோட் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா May 7 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு லாஸ்ட் டேட் ஃபார் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பொறுத்த வரைக்கும் 6th June கொடுத்துருக்காங்க. நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 9th June கொடுத்துருக்காங்க. ஸோ ரேண்டம் நம்பர் அசைன்மெண்ட் பண்ணுறது 11th June. சர்டிஃபிகேட்டை வெரிஃபிகை பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா 10th Juneலேருந்து 20 June வரைக்கும் பண்ணுவாங்க. ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணுறது 27 June. ஸோ இப்போ உங்களுக்கு கிரேவியன்ஸ் ரெட்ரெசல்னு கொடுத்துருப்பாங்க. இது ஃபுல் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் என்னன்னு சொல்லிட்டு. அது வந்து உங்களுக்கு 28 Juneலேருந்து 2 July வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. ஸோ லாஸ்ட்டு கவுன்சிலிங்கோட அந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் 7.5% அவங்களுக்கு, ஸோ ஜென்ரல் ரிசர்வேஷன், சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங், SCA SC கவுன்சிலிங், இது போக வந்து கவுன்சிலிங் முடிகிறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ வரைக்கும் டேட் கொடுக்கல. AICTEலேருந்து அகாடமிக் கேலண்டர் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இந்த டேட்டும் அப்டேட் பண்ணிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இன்ஜினியரிங் படிக்க போகிறீங்க, இல்லை உங்கள் பிரதர்ஸ் ஆர் சிஸ்டர்ஸ் வந்து படிக்க போகிறாங்க அப்படின்னா உங்களுக்கு மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.